Hi student, இது வந்து exercise 1.5 8th standard maths 9th question. இப்போ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கொஷினை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் திரும்பவும். If the cube of square number is 729, find the square root of that number அப்படின்றாங்க. அதுதான் வந்து 9th கொஷின். உங்களுக்கு கொஷின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இஃப் த கியூப் ஆஃப் ஸ்கொயர் நம்பர் இஸ் 729, கியூபோடைய ஸ்கொயர் நம்பர் வந்து 729. அந்த ஸ்கொயர் ரூட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 729க்குடைய நம்ம வந்து எல்சிஎம் ஃபேக்டர் மாதிரி போட்டால் நமக்கு கிடைக்கிறது தான். அங்கே எடுத்து ஆன்சராக இங்கே எழுதியிருக்கேன். இங்கே போட்டு பார்க்கணும் பாருங்கள். 729 3 2s are 6, ரிமைண்டர் 1. அப்போ இங்கே 12 ஆகிடும். 3 4s are 12, 3 3s are 9, திருப்பியும் 3 டேபிள், 8 3s are 24, 3 1s are திரும்பியும் 3 3 2s are 6, ரிமைண்டர் 2 21 3 டேபிள் 7 times, திருப்பியும் 3 8s are 24, 3 9s are 27, 3 3s are 9, 3 1s are 3. இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 3s வந்திருக்கு. அதுக்கு தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். 1 2 3 4 5 6 3s போட்டிருக்கோம். க்யூப் நம்பர்னால நம்ம எப்போவுமே ட்ரிப்ளெட் சேர்ந்தது ஒரு பார் போடணும். 3 நம்பர் சேர்ந்தது சேம் நம்பராக இருந்துச்சுன்னா அது 1 டைமு. அதே மாதிரி 3 நம்பர் சேர்ந்து ஒரே நம்பராக இருந்துச்சுன்னா அது வந்து இன்னொரு டைம். அதுதான் வந்து க்யூப் நம்பர். 3 டைம்ஸ் சேம் நம்பர் மல்டிப்ளை ஆகிருக்கணும். அப்போது இந்த 3க்கு ஒரு பாரு ஒரு டைம் 3 எழுதுகிறோம். இந்த 3க்கு இன்னொரு டைம் 3 எழுதுகிறோம். அப்போ 3 3s are 9ன்னு ஆன்சர் வருது. இப்போ இந்த ஆன்சர் வந்து 9உடைய ஸ்கொயர் ரூட். இங்கே என்ன சொல்கிறாங்க, ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் தட் நம்பருன்றாங்க. அப்போ 9உடைய ஸ்கொயர் ரூட் நம்பர். ஸ்கொயர் ரூட்னா 2 டைம்ஸ் தான். அப்போ 9உடைய ஸ்கொயர் ரூட் என்னது 3 3s are 9. ஸ்கொயர் ரூட்னா 2 டைம்ஸு, க்யூப் ரூட்னா 3 டைம்ஸு. அப்போது இதுக்கு ஆன்சர் வந்து 3. இந்த 3யை நம்ம என்ன பண்ணோம், லாங் டிவிஷன் மெத்தடில் போடணும். இது 1.4லேயே நம்ம பார்த்துருக்கோம்ல லாங் டிவிஷன் மெத்தட், அதை போடுற சொல்கிறாங்க. 3 போட்டுட்டு .0000. இந்த லாங் டிவிஷன் எப்போ போடும்போதும் 2 நம்பர் சேர்ந்தது ஒரு பாரு, அடுத்து 2 நம்பர்ஸ் சேர்ந்தது இன்னொரு பார்னு சொல்லிட்டு போடுறோம். எப்பவுமே 2 நம்பர்ஸ் தான் எடுக்கணும். இங்கே வந்து சிங்கிள் நம்பர் இருக்குது, அப்போ அதை எடுக்கக்கூடாது. இங்கே எடுக்கும்போது லாங் டிவிஷன் மெத்தட். இது வந்து ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது நம்ம இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே சேம் நம்பர் தான் மேலேயும் போடணும். இப்போ இங்கே 3 இருக்கிற வாச்சு இங்கே வந்து ஸ்கொயர் நம்பர் மட்டும்தான் போடணும். ஸ்கொயர் நம்பர் இல்லாத எந்த நம்பரும் போடக்கூடாது. இப்போ பாருங்கள் 1 1 1 1s are 1, 3ல் 1 மைனஸ் பண்ணால் 2. .20 இங்கே நம்ம டவுன் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட்டு என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 1 × 2 1 × 2னா 2 போடுறோம். இப்போ இங்கே 2 ஆயிடுச்சு. இந்த 2 இருக்குது, இங்கே வந்து 200 இருக்குது. இப்போது நம்ம சப்போஸ் இங்கே 1 போட்டால் மேலேயும் 1 போடுவோம். இங்கே 21னா மேலேயும் 1 போடுவோம். அப்போ 21 1s are 21 தான். நமக்கு இங்கே இருக்கிறது வந்து 200 இருக்கிற வாச்சு அதே மாதிரி 2 3 4 5 போட்டு போயிட்டே பாருங்கள். 21 × 1, 22 × 2, 23 × 3, 24 × 4 அந்த மாதிரி போட்டு பார்த்துட்டே இருக்கும்போது 27 தான் கரெக்டாக வருது நமக்கு. இங்கே 7 போட்ட வச்சு இங்கேயும் என்ன பண்ணோம், 7 தான் போடணும். இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே தான் இங்கேயும் போடணும். இப்போ 27 × 7 போட்டால் 189 வருது. இப்போ இது ரெண்டுமே மைனஸ் பண்ணுங்கள், பண்ணால் 11 வருது. அடுத்து 2 0 நம்ம டவுன் பண்ணுறோம். டவுன் பண்ணிவிட்டு இப்போ இங்கே பாருங்கள், இங்கே எப்படி ஃபஸ்ட்டு நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுமோ அதே மாதிரி தான் இங்கேயுமே பண்ணுவோம். நம்ம இங்கே பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்பர் இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதலாம். இங்கே சைடில் எழுதி பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 எழுதுங்க. ஆனால் இங்கே வந்து 7 இருக்குது. இப்போ 7 லாஸ்ட் நம்பரை தான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இந்த பக்கம் இருக்கிற நம்பரை அப்படியே தான் எழுதணும். ஆனால் இங்கே பாருங்கள், இப்போது 7 இருக்க வச்சு இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 14 வரும். 2 டிஜிட் நம்பர் வந்துடும். 2 டிஜிட் நம்பர் வந்துச்சாலே
நம்ம வந்து 4 இங்கே போட்டுட்டு இந்த 1 இருக்குது பாருங்க, கேரி 1, அந்த கேரி 1 வந்து முன்னாடி இருக்கிற இந்த 2ஓட ஆட் பண்ணிடணும். அப்போது வந்து இங்கே 34 ஆகிடும். இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து 7 இருக்குது. சப்போஸ் இங்கே 21 இருந்துச்சுன்னா இன்ட்டு 2 மட்டும்தான் போட்டால் நமக்கு என்ன வரும்? இங்கே 2 மட்டும்தான் போடுவோம். இங்கே 3 எல்லாம் வராது. இந்த 2 அப்படியே டவுன் பண்ணிவிடுவோம். இங்கே வந்து 2 டிஜிட் நம்பர் இருக்கிறவாச்சு இங்கே வந்து 14 வருது. இப்போ 7 லாஸ்ட் நம்பரை தான் நம்ம வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ வந்து இன்ட்டு 2ன்னு சொல்லிட்டு போட்ட வச்சு 14 வருது. 14 போகிற வச்சு 4 இங்கே போட்டு 1 கேரி எடுத்து இங்கே ஆட் பண்ணி 3ன்னு போட்டுருக்கோம். இப்போ புரியுதுங்களா? இப்போ அதே மாதிரி தான் அதுக்கடுத்து 34 ஆகிருக்கீங்க. 34ஐயும் அதே மாதிரி தான் 340 இங்கே 1 போட்டால் மேலேயும் 1 போடணும். ஆனால் நமக்கு கிடச்சிக்குது 1100க்கு நியராக வர வேல்யூ பார்க்கணும். இப்போ 1 போட்டால் 341 தான் வரும். 2 போட்டாலும் வரல. அப்போ 3 போட்டு பார்க்குறோம். 343 இன்ட்டு 3ன்னு போட்டால் 343 இன்ட்டு 3ன்னு போட்டால் 1029 வருது. திருப்பியும் ரிமைண்டர் வருது 71 வருது. அதே மாதிரியே போயிட்டே இருக்குது. நமக்கு பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு 2 டிஜிட் இருந்தால் ஆன்சர் போதும். இப்போது 1.73 √3 உடைய வேல்யூ 1.73ன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் எழுதிடுறோம். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு இந்த கொஷின் என்னன்னு சொல்லிட்டு? இதே மாதிரி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸை கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.